So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம காலையில் வந்து ஒரு பார்க்கில் இருக்கோம். அதாவது பாரதியார் பார்க், ஐ திங்க்கு பாரதி பார்க்குன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே தான் இருக்கேன். ஸோ காலையில் ஒரு நேச்சர் வியூ கிடைக்குது காய்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர். இங்கே மரம் அதிகமாக இருக்குது காய்ஸ். எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக நேச்சுரல் வியூ தான் இருக்குது. இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இங்கே வரணும்னு ஆசையாக தான் இருந்தது. பட் நான் பிளான் பண்ணும்போதெல்லாம் டைமிங் செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி வரவே இல்லை. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் காலையில் இந்த பக்கம் வந்திருக்கேன். ஸோ நான் ஒரு vlog செய்யலான்னு பார்த்தேன். இந்த பார்க்கோட பேர் வந்து பாரதி பார்க்கு தான் கைஸ். ஸோ பார்க் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் காலையில் வந்தால் இந்த இடத்துல வந்து நல்லா வந்து டைம் என்ஜாய் பண்ணலாம் கைஸ். நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் ஏஜ் அவங்க எல்லாம் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நேச்சர் வியூ அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே வருவாங்க கைஸ். ஸோ சில இடம் வந்து யூஸ் பண்ணாதனால வந்து கொஞ்சம் இப்படி இருக்குது. ஆனால் இதை வந்து நல்லா யூஸ் பண்ணாங்கன்னு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே உக்கார்ற இடம் தான் கைஸ். ஆனால் யூஸ் பண்ணாமல் இருக்கிறனால கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது. ஆனால் வாக்கிங் ஏரியாவில் வந்து கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது கைஸ். நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க வாக்கிங் ஏரியா. இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏரியா, அதனால் வந்து க்ளீனாக இருக்குது கைஸ். ஸோ காலையில் வந்தால் ரொம்ப நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் கைஸ். காலையில் வந்தவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு ரவுண்டு இல்லை ரெண்டு மூணு ரவுண்ட் அடித்தாலே போதும் கைஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளீனிங் நடந்துச்சுன்னு வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மரம் அதிகமாக இருக்குது கைஸ். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரெய்னி டைமில் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் நம்ம ரெய்னி டைமில் வந்து பார்ப்போம் ஒரு வாட்டி கைஸ் எப்படி இருக்குன்னு. ஆனால் மரம் எல்லாம் அதிகமாக இருக்குது கைஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பிளேஸ் தான் கைஸ். ஆனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக பண்ணிட்டாங்கன்னு வைங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்பாட் ஆயிரும். பட் இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வர்றாங்க. இதுதான் ஒரு பெரிய இது கைஸ். நிறைய பேர் வர்றது நேச்சர் தான் அதிகமாக இருக்குது கைஸ் இந்த இடத்துல. ஸோ நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரோடு தான் இருக்குது எல்லாமே இங்கே. இங்கே தண்ணி இல்லாதனால வந்து கொஞ்சம் எம்டியாக தெரியுது. ஆனால் தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பட்டு மெயின்டெனன்ஸ் தான் காய்ஸ். இது கவர்மெண்ட்டோடது பார்க்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் மெயின்டெனன்ஸ் இல்லை இங்கே, அவ்வளோக்கா இல்லை காய்ஸ். ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது காய்ஸ். காலையில் வந்தால் நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் காய்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்குள்ளே என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஆனால் பார்க்கில் நம்ம விளாட்ற மாதிரி எதுவுமே இல்லை கைஸ். எல்லாம் சின்ன குழந்தைங்க விளாட்ற இதுதான். ஆனால் இது கண்டிப்பாக நான் விளாட போகிறேன். இதில் உக்காந்துருவேன் கைஸ். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் காய்ஸ் இங்கே பார்க் வந்து ரொம்ப நாளாக வரலான்னு தான் பிளான் பண்ணி இன்றைக்கி வந்திருக்கேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது காய்ஸ். அது இல்லாமல் எனக்கு விளாடணுன்னு ஆசையாக இருக்குது. பட் ஐ டோன்ட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ ஆம் சிட்டிங் அலோன் காய்ஸ். ஆனால் எனக்கு விளாடணுன்னு ஆசையாக இருக்குது காய்ஸ். அவங்கக்கிட்ட போய் கேட்கலான்னு பார்க்குறேன். ஸோ அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கைஸ் இந்த மாதிரி தான் நம்ம தனியாக உக்காந்து இருக்கணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸு கூட வர்றதுக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். பட்டு டிஸ்டன்ஸு வேறு இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து வர முடியாதுல்ல. மீன்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேறு இடத்துல இருக்காங்க. பட் மோஸ்ட்லி எல்லாருமே டிஃப்ரெண்ட்டு பிளேஸஸில் இருக்கிறனால நம்ம ஒரே பிளேஸில் மீட் பண்ண முடியாது. ஆனால் இவங்க விளாட்றவங்க எல்லாம் பக்கத்தில் இருந்ததுனால எல்லாம் வந்துடுறாங்க போல். ஸோ காய்ஸ் இந்த பார்க் வந்து பில்ட் பண்ணி எவ்வளோ நாளாக இருக்குதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது.
ஸோ கைஸ் இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ட்ரீஸ் இருக்கிறனால தான் இந்த பார்க் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த பார்க்கில் ஃபுல்லாகவே பார்க்குறக்கு வந்து பெரிய பெரிய லாங் ட்ரீஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டாக இருக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வாக்கிங் பண்ணுறதுக்கு காலையில் நேரம் சாயங்காலம் நேரம் வேறு லெவலு. மழை காலத்தில் எப்படி இருக்கும்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது கைஸ். இந்த பார்க்கோட அதிகமாக டீட்டெயில்ஸ் என்கிட்ட இல்லை கைஸ். அதனால் வந்து அதிகமாக இந்த பார்க் பற்றி நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் என்கிட்ட இல்லை. பட்டு பார்க் ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்றதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்பாட் கைஸ். ஸோ கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு கைஸ், ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம் கைஸ். ஆனால் பார்க் சூப்பராக இருக்குது கைஸ். கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் வரும்போது குப்பையெல்லாம் போட்டாங்கன்னா அந்த பார்க்கோட வேல்யூ போயிடும் கைஸ். ஆனால் இப்போது அதிகமாக ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸு வராங்க, அப்புறம் கொஞ்சம் பெரியவங்க வராங்க விளாட்றதுக்காக. ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி பசங்க எல்லாம் வராங்க. அவங்க கொஞ்சம் நீட்டாக விளாட்றனால ஓகே. பட் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா வைங்க, குப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்க்கோட வேல்யூ டவுன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் வியூ ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நேச்சர் வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டோம். அது இல்லாமல் கைஸ் இந்த பார்க்கு வரணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. முதல்ல வந்து நான் யோசித்து தான் வச்சுருந்தேன் இந்த பார்க் விசிட் பண்ணணுன்னு. ஃபைனலி இன்றைக்கி டைம் கிடச்சிட்டு நான் இந்த பார்க் வந்துட்டேன் கைஸ். பார்க் வந்து க்ளீனாக வச்சா நல்லா தான் இருக்கும் கைஸ். க்ளீனாக வைக்கலைன்னா கொஞ்சம் மாறிடும். சில இடத்துல குப்பை இருக்குது. பட் நம்ம வந்து அதை வந்து இப்போது என்ன சொல்கிறது, மோஸ்ட்லி இந்த பார்க் வந்து லார்ஜ் ட்ரீஸ்னால் வந்து ஃபேமஸ் கைஸ். இந்த பார்க்கில் அதிகமாக எல்லா மரம் பார்த்திங்கன்னா எல்லாமே லார்ஜ் ட்ரீஸ் கைஸ். பெரிய பெரிய மரம் அப்படியே லென்த்தாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது. தட்ஸ் வை இந்த பார்க் வந்து அதிகமாக ஃபேமஸ் ஃபார் லார்ஜ் ட்ரீஸ் கைஸ். ரிலாக்ஸ் ஆகணுன்னா ரொம்ப நல்ல பிளேஸ் கைஸ். ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக செம்மையாக இருக்குது பிளேஸு. ரொம்ப அழகாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது கைஸ். நம்ம இந்த பார்க் கொஞ்சம் மழை இருக்கும்போது வந்து பார்ப்போம் கைஸ். அப்போ எப்படி இருக்கும்னு பார்ப்போம். நம்ம இந்த பார்க்கு வந்து மழை இருக்கும்போது கூட விசிட் பண்ணி பார்ப்போம் காய்ஸ். நம்ம இந்த பார்க் வந்து மழை இருக்கும்போது விசிட் பண்ணி பார்ப்போம் காய்ஸ். எப்படி இருக்குதுன்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா மழை இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேச்சர் வியூ அதிகமாக இருக்கும் காய்ஸ். மழை இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேச்சர் வியூ அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு கூலிங் இருக்கும்போது இன்னும் நேச்சரோட வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த வியூ வந்து வேறு இடத்துல நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பார்க்கு பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது காய்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இந்த பார்க் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டேன். பீஸ்ஃபுல்லாக இருக்குது காய்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. திரும்பி வந்துகிட்டே இருக்கிறோன்னு ஃபீலிங் வரும் காய்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது காய்ஸ் பார்க்கு. ஸோ அது இல்லாமல் நம்ம டைமிங் பொறுத்து நம்ம திரும்பி இங்கே வருவோம் காய்ஸ். திரும்பி வந்து நம்ம சாயங்காலம் நேரம் கூட வந்து பார்ப்போம், இல்லைன்னா மழை இருக்கும்போது வந்து பார்ப்போம். அப்போ இந்த பார்க்கோட அழகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காய்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மரம் தான் ரொம்ப அதிகமாக பிடிச்சிது. இந்த மரம் எல்லாம் பாருங்கள் எப்படி லாங் ட்ரீஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது காய்ஸ். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே பண்ணிடலாம். நம்ம பார்க் வந்தோம், பார்க் விசிட் பண்ணிட்டோம், நல்லா வந்து பீஸ்ஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் காய்ஸ். நல்லா இருந்துச்சு எனக்காக டைமு. ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோ இங்கே என் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another வீடியோ. டில் தட் பை பை. ஹேவ் a good day. Safe ride. Boom.